என்னவா இருக்கும்? இந்த சேலையில் நீ அழகா இருக்கிறாய். இனிமேல் இதை கட்டாதே. சாப்பிட்டாயா என கேட்கிறானே, உடன் வேலை செய்பவன் இதெல்லாம் தினமும் கேட்பானா? உன் அலுவலகம் முழுவதும் நான் யார் என சொல்லிவிடு. என் அலுவலகத்தில் நான் சொல்லும் அளவிற்கு இது பெரிய விஷயம் அல்ல. காதல் திருமணம்தான். ஆனால் அம்மா ஒத்துக்கொள்ள 30 சவரன் வேண்டுமாம். திருமணத்திற்கு பின் பணிக்கு செல்லாதே. நன்றாக படித்திருக்கிறாயே, வீட்டில் டியூஷன் எடு. தாலி கட்டப் போகிறவன் நான் தானே, என் மீது நம்பிக்கை இல்லையா? இறுதியாய் கடற்கரை ரிசார்ட்டின் விளக்கு அணைந்தது. வேண்டாம் என்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் அவளிடம். அவள் ஏமாற்றி விட்டதாய் வீதி எங்கும் பாடத் தொடங்கியிருந்தான் அவன். புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா அழகா ட்ரெஸ் போட்டிருக்கிற அப்படின்னா இனிமேட்டுக்கு போடாத, எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு அப்படியே அக்கறை பண்ற மாதிரி பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே செய்ய விடாம இருக்கிறது. அடுத்து வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போய் கஷ்டப்படுற, நான் தான் இருக்கேன்ல, இனிமேட்டு நீ வீட்ல இருந்து டியூஷன் எடு அப்படி. அதுக்கப்புறம் தினைக்கும் ஒருத்தன் ஆஃபீஸ்ல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறானே, எதுக்கு அப்படி கேட்கறான்? அப்பெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ற, என்னை பத்தி நம்மளை பத்தி உன்னுடைய ஆஃபீஸ்ல சொல்லிடு சரியா? அப்பதான் வந்து உன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, உனக்கு தான் பிரச்சனை. அதனால வந்து நீ ஆஃபீஸ்ல சொல்லிடு, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது, இல்லை நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு, அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் தான் பண்றோம், இருந்தாலும் நம்ம 30 சவரன் நகை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. சரி. இத கடைசியா வந்து அந்த பொண்ணு ஒரு விஷயத்துக்காக வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஓ! என்ன வேணான்னு சொல்ற. அதாவது என் பேச்சு கேட்க மாட்ற, இல்ல வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ வேணான்னு சொல்ற. என் மேல உனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு தெரியும் உன்ன பத்தி, நீ என்ன ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அந்த ஒரு குணாதிசயம், அந்த கேரக்டர் வந்து தப்பா பேசுறது. எப்படி தோணுதுன்னா, உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா? அப்படிங்கிற மாரி தான் கேட்க தோணுது. பாட்டுலாம் இப்போ நெறைய வருதுல்ல. என்ன பாட்டு? ம். ஆ. பார்த்து ரேட்டு பேசுடா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானேடா அப்படின்லாம் பாட்டுலாம் வருதுல்ல. அதெல்லாம் கேட்கும்போது கோவம் தான் வருது. அதெல்லாம் உங்களுக்கு பெருமையா தெரியுதா? அது பெருமை கிடையாது நண்பர்களே. அது பெருமை கிடையாது. அப்படிதான், இவ இப்படிதான் அப்படின்னு அப்படியே அவள சுத்தி இருக்க சமுதாயத்துக்கிட்ட வந்து சொல்லி, அந்த பொண்ண வந்து மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுத்தி, யோசிக்க வச்சு, அடுத்த ஒரு கட்ட நகர்வுக்கே அந்த பொண்ணு போக முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு, இதெல்லாம் வந்து ஒரு கெத்துன்னு நெனச்சுக்கிறது. கெத்துலாம் கிடையாது. அது ஒரு கேவலமான விஷயம். உடனே எது நான் சொன்ன உடனே, நீங்க எது பெருசா அடி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அடி வாங்கினதா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நெருக்கமான நபர்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலோ, நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு தெரிஞ்சாலோ சொல்லலாம். அனாவசியமான வதந்திகளை பரப்பாதீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து நீங்க அதிகாரம் பண்ணி அந்த இடத்துல வாழணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்ன சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ம் இந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அதுதான் இந்த புத்தகத்தோட பேரு. எழுதியவர் பேர் வந்து காவியா கிருஷ்ணவேணி.